ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேத்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை அப்படியே எழுத்து வடியில், அதாவது ஆர்டிக்கல் ரிலேட்டடாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கீழே லிங்க் இருக்குது. அதை போய் படிங்க, உங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கற்பூரவள்ளி. இந்த கற்பூரவள்ளியை நம்ம வீட்டுகளில் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம தெரு ஓரங்களில் ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக நம்ம இந்த கற்பூரவள்ளியை பார்க்க முடியும். இந்த கற்பூரவள்ளியை பார்த்த உடனே நம்மளுக்கு தோன்ற அதோடய வாசனையை தான் நம்ம ரொம்ப லைக் பண்ணுவோம். ஆனால் இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குது, அதே மாதிரி இதில் என்னென்ன விஷயங்கள் அடங்கியிருக்குங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கண்டிப்பாக இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை ஃபுல்லாக பாருங்கள். முக்கியமாக அந்த இலைகளோட சாரை நம்ம பச்சையாக மெல்லும்போது அதோடைய சுவையும் நம்மளுக்கு பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி இதை இன்னமும் நம்ம சாப்பிடும் பொழுது சளி பிரச்சனையை இது உடனடியாக இது சரி செய்யுது அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு மார்பு சளி, அதாவது காய்ச்சல், இந்த பிரச்சனையாக இருக்கவங்களுக்கு இந்த கற்பூரவள்ளியை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நிவர்த்தி ஆகும். ஏன்னா குழந்தைகளை சொல்லாது இது காய்ச்சலா என்னன்ட்டு. பட் இந்த நேரங்களில் இது ரொம்பவும் பயன்படுது அப்படிங்கிறது உண்மை. அதே மாதிரி சளி மற்றும் இருமல், இந்த இரண்டையுமே உடனடியாக நம்ம உடம்புலேருந்து இதை அகற்றுறது அப்படின்னு சொல்லலாம். இது பெரியவங்களுக்கு இது முக்கியமான ஒரு விஷயந்தான். அதேமாரி பெரியவங்க நாசி எரிச்சல், அதாவது மூக்கு எரிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னென்னா ஜலதோஷம் பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை இருக்கும். அதேமாதிரி தொண்டை புண், இந்த தொண்டை புண் பிரச்சனையால் ரொம்பவே அவதிப்படுவாங்க, சாப்பிட முடியாமல், எதுவும் குடிக்க முடியாமல். ஸோ அவங்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கற்பூரவள்ளியை நீங்கள் பச்சையாக சாப்பிடும் மென்று திங்கும் பொழுது இன்னும் எஃபெக்டிவான தீர்வுகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஆஸ்துமா பிரச்சனை, மூச்சு விட முடியாத பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னாலும் இதை நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதே மாதிரி நம்ம சாப்பிட்ட சாப்பாடு சரியாக செரிக்கலை அப்படின்னா இந்த கற்பூரவள்ளியை சாப்பிடும் பொழுது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா ஏடிஎஸ் கொசு. இந்த ஏடிஎஸ் கொசுவை பற்றி நம்ம நிறையா பார்த்துருப்போம். இந்த ஏடிஎஸ் கொசு கடித்தா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் கூட பார்த்துருப்போம். இப்படிப்பட்ட இந்த ஏடிஎஸ் கொசுக்களை விரட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கற்பூரவள்ளி அப்படின்னு சொல்லலாம். இந்த கற்பூரவள்ளியில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 100 கிராம் கற்பூரவள்ளியில் 4.3 கிராம் கொழுப்பு இருக்குது. அதே மாதிரி 25 மில்லிகிராம் சோடியம் இருக்குது. அதே மாதிரி 1260 மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்குது. அதே மாதிரி வைட்டமின் ஏ 34% இருக்குது. கால்சியம் 159% அதிகமாக இருக்குது. வைட்டமின் சி 3% அதிகமாக இருக்குது. இரும்பு சத்து 204% அதிகமாக இருக்குது. வைட்டமின் B6 50% அதிகமாக இருக்குது. மற்றும் மெக்னீசியம் 68% அளவுக்கு அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் 69 கிராம் கார்போஹைட்ரேட் இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 9 கிராம் புரோட்டீன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கற்பூரவள்ளி இலைகளை தினமும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாகும். அதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அதனால் உடம்புல இருக்கக்கூடிய வைரஸ் பாக்டீரியா பாதிப்புலேருந்து நம்மளை பாதுகாக்க இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இன்றைக்கி சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வில் இந்த கற்பூரவள்ளி ஆப்பிளை விட கிட்டத்தட்ட 42 மடங்கு ரொம்ப சிறப்பானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் சி இதில் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த கற்பூரவள்ளியில் நார் சத்துக்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் தினமும் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய கொலஸ்ட்ரால், இன்றைக்கி முக்கியமாக கொழுப்புனால் இறக்குறவங்க விதம் அதிகமாக இருக்குது. ஏன்னா கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொலஸ்ட்ரால் அளவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான பயன் இந்த கற்பூரவள்ளியில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த கற்பூரவள்ளி இங்கே கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் சாப்பிடும்போது ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நன்றி.